மக்களே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சமையல் சுட சுட சோறு, உதிரி உதிரியான சுட சுட சோறு. நான் நேற்றைக்கு வாங்கிட்டு வந்த தவா பாத்திரத்தில் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன் புது பாத்திரத்தில். அடுத்தது கீரை சூப்பு. அடுத்தது மீன் குழம்பு, அயலை மீன் குழம்பு. இது மாங்காய் ஊறுகாய். இது நல்ல மிளகு போட்டு கலக்கி விட்ட முட்டை ஆம்லேட். இங்கே வரீங்க, கிழங்கும் பொரிச்ச மீன். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்மளை நம்பி யாராவது சாப்பாடு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காகம், குருவி, பறவைகளுக்கு, பூனை, நாய், விலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் சோறம் வச்சு தண்ணியை வைக்கணும். பார்த்துடுங்க, இது பாருங்க, நான் 15 வருஷம் கொண்டே இந்த காகங்களுக்கு சோறு வச்சு தண்ணி வைக்கிய பழக்கம் எனக்கு இருக்குது. பார்த்துடுங்க. அதனால் நம்மளும் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, ஏழைகளுக்கு, காகம், குருவி, பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் உணவளித்து தண்ணி வச்சு எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக சாப்பிடுற மாதிரி அதுகளையும் சந்தோஷப்படுத்தி சாப்பிட வைக்கணும். எங்கள் வீட்டு சமையல் இதுதான், இன்றைய சமையல். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு கொஞ்சம் சோரம் தண்ணியை வச்சிட்டோன்னா வச்சதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டோன்னு நமக்கு திருப்தி. அதனால் நான் அதுபோல் தான் என்னைக்கும் செய்வேன். அதுபோல் நீங்களும் இதுபோல் பண்ணுங்கள். இது கீரை சூப்பு, முட்டை ஆம்லேட், கிழங்கு பொரிச்ச மீன், பீட்ரூட் பொரியல், மீன் குழம்பு, ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், சோறு. எங்கள் வீட்டில் என்ன சமையல், எங்கள் வீட்டில் உள்ள சமையல் இது. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய மதிய சமையல் இதுதான். வணக்கம்.